டே சிண்டு, இங்க பாத்தியா? நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்ல அந்த ஜெம்ஸ் பாக்கெட் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. இன்னைக்கு இதை வச்சு சூப்பரா நிறைய விஷயம் நான் பண்ணி காமிக்க போறேன். ஹை பண்டி அண்ணா, என்னன்னா இது இவ்ளோ பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பெரியமா இதுக்கெல்லாம் பணமே கொடுக்க மாட்டாங்களேனா? எப்படியோ கெஞ்சி கேட்டு வாங்கினேன். இன்னைக்கு இதை வச்சு உங்களுக்கு சூப்பரான ஒரு ஜெம்ஸ் மில்க் ஷேக் பண்ணி காமிக்க போறேன், தெரியுமா? ஓ மை காட் பண்டி, நான் கூட நிறைய ஜெம்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் இந்த மாதிரி 10 ரூபி பாக்கெட் இல்ல பண்டி, அது வந்து ஒரு பெரிய பாக்கெட். அதுல கண்டிப்பா இதை விட நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் ஒரு 3 பாக்ஸஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொன்றும் 20 ரூபீஸ். கண்டிப்பா உன்னோடதை விட ஜாஸ்தியா இருக்கும். ஐயோ அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி அதுல நிறைய இருக்காதுக்கா. இந்த 10 ரூபாய் பாக்கெட்ல தான்க்கா நிறைய இருக்கும். ஏமாந்துட்டீங்க. என்னடா சிண்டு வளரிக்கிட்டு இருக்க? அது எப்படிடா 10 ரூபாய் பாக்கெட்டை விட 20 ரூபாய் பாக்கெட்ல கம்மியா இருக்கும்? நான்சி, எனக்கு என்னமோ சிண்டு சொல்றது கரெக்டா இருக்கும்னு தோணுது. நீ ஒண்ணு பண்ணு, இந்த பெரிய பாக்கெட் இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு பவுல்ல போடு. அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்த சின்ன பாக்கெட்டையும் வந்து பிரிச்சு ஒரு பவுல்ல போடலாம். ரெண்டுல எது ஜாஸ்தியா இருக்குன்னு செக் பண்ணிடலாமா? சரி, ஓகே, செக் பண்ணிடலாம். லில்லி லோட்டஸ், இங்க பாருங்க, நீங்க வாங்கிட்டு வந்திருக்கிற பாக்கெட்ல இருந்து ஒரே ஒரு பாக்ஸை பிரிச்சு உள்ள 2 குட்டி பாக்கெட் இருக்கு, ரெண்டையும் இந்த பவுல்ல கொட்டிட்டேன். சரியா? இத பார்த்தாலே தெரியுது இதுலதான் ஜாஸ்தியா இருக்குன்னு. அக்கா சரிக்கா, இப்ப பண்டி அண்ணா வாங்கிட்டு வந்திருக்காருல்ல, அதுல 10 ரூபாய் பாக்கெட்டா 2 பிரிச்சு போடுங்க. சரியா? 10 ரூபாய் பாக்கெட் வந்து இதுல இருந்து 2 பிரிச்சு போட்டிருக்கோம். லில்லி அக்கா வாங்கிட்டு வந்த 20 ரூபீஸ் பாக்கெட்டை அதுல பிரிச்சு போட்டிருக்கோம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? 10 ரூபாய் விட 20 ரூபாய் தானே ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றீங்க? இருங்க அதை தாண்டா சொல்றேன். நீ இப்ப என்ன சொல்ல போற? ரெண்டையும் பிரிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும்னு சொல்றியா? ஓகே, பண்டியோடத ஒரு பவுல்ல கொட்டியாச்சு. இப்ப எல்லாரும் சேர்ந்து இதை கவுண்ட் பண்ணிடலாமா? அக்கா நீங்க கையெடுங்க. ரைட் சைடுல இருக்கிறது லில்லி அக்கா வாங்கிட்டு வந்தது, லெஃப்ட் சைடுல இருக்கிறது பண்டி அண்ணா வாங்கிட்டு வந்தது. அப்படித்தானே? இதை வந்து கவுண்ட் எல்லாம் பண்ண முடியாதுக்கா. என்கிட்ட வந்து மெஷர் பண்றதுக்கு வெயிட் மெஷின் இருக்கு. அதுல வச்சு வெயிட் பார்த்துட்டோம்னா போதும். சரியா? கவுண்ட் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப லேட் ஆயிடும். இதை எடுத்து லெஃப்ட்ல வைங்க, இதை எடுத்து ரைட்ல வைங்க. இப்ப வெயிட் மெஷினை எடுத்து சென்டர்ல வைங்க. டே சிண்டு இரு. ஃபர்ஸ்ட் அந்த மெஷின் எப்படி ஆன் பண்ணணும் உனக்கு தெரியாது. இப்ப வந்து ஜீரோல காமிக்குது இல்லையா? ஒரு பவுல்ல வச்சுட்டு திரும்பவும் நம்ம ஜீரோ பண்ணணும்னா அந்த ஆன் பட்டனை பிரஸ் பண்ணணும். ஓகேடா. இப்போ லில்லி லோட்டஸ் வாங்கிட்டு வந்திருக்கிற இதை எடுத்து போட்டு பார்க்கலாம். 25 கிராம்ஸ் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. லில்லி லோட்டஸ் வாங்கிட்டு வந்த 20 ரூபி பாக்கெட்ல 25 கிராம்ஸ் இருக்கு. இப்ப நான் வாங்கிட்டு வந்திருக்கிற 2 10 ரூபி பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? 35 கிராம்ஸ் இருக்கு. ஒன்னு எடுத்து சிண்டு வாயில போட்டுட்டான். அதனாலதான் 1 கிராம் கம்மியா காமிக்குது. மை காட் சிண்டு, நீ சொன்னப்ப நான் நம்பவே இல்ல. அப்படினா வந்து ஒரே ஒரு 20 ரூபி பாக்கெட் வாங்குறதை விட 2 10 ரூபி பாக்கெட் வாங்கினா ஜாஸ்தியா இருக்கா? ஓ மை காட், அப்படினா நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா நாங்க ஏமாந்துருக்கோம். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து 10 ரூபீஸ் பாக்கெட்டே வாங்க போறோம். பண்டி அண்ணா வெயிட் பண்ணுங்க. அதை எடுத்து வைக்காதீங்க. நான் என்னோட வெயிட்டை செக் பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ 57 கிலோ ஆயிட்டேனா? இனிமேல் நான் வந்து சாப்பிடாம இருக்க போறேன்னா. 1 மினிட் வெயிட் பண்ணு பண்டி, நான் கூட ரொம்ப நாளா வெயிட் செக் பண்ணணும்னு இருந்தேன். ஓகே, ஸ்ட்ரைட்டா பார்த்தா 74. வெரி குட், நான் கரெக்டான வெயிட் தான் இருக்கேன். சரி போதும். அப்படியே வரிசையா எல்லாரும் வெயிட் செக் பண்ணணும்னு ஆரம்பிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நான் பண்ண வந்ததை பண்ண முடியாது. இதை எடுத்து இப்ப வைக்க போறேன். நீங்க எல்லாரும் இதை பிரிச்சுட்டு இருங்க. நான் இப்ப போய் ஒன்னு கொண்டு வர போறேன். என்ன இது பண்டி, இது எல்லாத்தையும் பிரிச்சு போட சொல்றான். டே சிண்டு, என்னடா இது? எல்லா பாக்கெட்டையும் பிரிச்சு போட்றாதடா, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான்சி அக்கா, பண்டி நான் என்ன சொன்னாரு? இருக்கிற எல்லா ஜெம்ஸ் பாக்கெட்டையும் பிரிச்சு போட சொன்னாரு இல்லக்கா. அப்புறம் ஏங்கா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? எல்லாத்தையும் பிரிச்சு போடுங்க. பண்டி அண்ணா ஏதோ சூப்பரா எடுத்துட்டு வர போறாரு. ஓகே, பண்டி அண்ணா வாங்கிட்டு வந்த 10 ரூபி பாக்கெட் எல்லாத்தையும் பிரிச்சு போட்டாச்சு. இப்ப லில்லி அக்கா லோட்டஸ் அக்கா வாங்கிட்டு வந்த 20 ரூபி பாக்கெட்ல இருந்ததையும் 4 பாக்கெட் பிரிச்சு போட போறேன். பண்டி அண்ணா, நாங்க பிரிச்சு போட்டுட்டோம். கொஞ்சம் சீக்கிரமா வாங்கண்ணா. அப்படி உள்ள இருந்து என்னதான்னா எடுத்துட்டு வர போறீங்க? டே சிண்டு, என்னடா இது? சும்மா பேருக்கு சொன்னதுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு போட்டியா? அதுவும் நல்லதா தான் போச்சு. இப்ப நான் நமக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சூப்பரா நானே என் கையால பண்ணிருக்கிற கேண்டி மெஷின் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன பண்டி சொல்ற? கேண்டி வெண்டிங் மெஷினா சொல்ற? கேண்டி வெண்டிங் மெஷின் சீக்கிரமா இவ்ளோ சீக்கிரத்துல பண்ணிட்டியா? அண்ணா, இத பாக்குறப்ப ஏதோ மிக்ஸி மாதிரி இருக்கு. ஜெம்ஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டு அரைக்க போறீங்களாண்ணா? இது நீ நினைக்கிற மாதிரி மிக்ஸி கிடையாதுடா. இது வெண்டிங் மெஷின் தான். இங்க பாத்தியா? இப்படி திருப்புனா நமக்கு உள்ள இருந்து கேண்டீஸ் வரும். சரியா? திரும்பவும் க்ளோஸும் பண்ணிக்கலாம். இதுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் சீரக மிட்டாயை வச்சு செக் பண்ண போறோம். நான்சி, அந்த சீரக மிட்டாய் கொடுத்த நீ அதை எடுத்து உள்ள போடு. பண்டி, உண்மையாவே ஒர்க் ஆகுமா? நீ சொல்றேங்கறக்காக தான் இப்ப சீரக மிட்டாய் உள்ள போடுறேன். வெளியில வந்து விழுந்துற போகுது. ஹை, உள்ள போட்டுனே வரவே இல்ல. அட ஆமா, நீ சொன்ன மாதிரி வருது. என்ன பண்டி குச்சி வச்சு இது பண்ணிட்டு இருக்க? அது உள்ள கொஞ்சம் லாக் ஆயிக்கும் நான்சி. அதனாலதான் இதை நம்ம கரெக்டா வீட்டுக்குள்ள வச்சோம்னா கரெக்டா ஒர்க் ஆகும். இது ஃப்ளோர் வந்து லெவலா இல்ல பத்தியா? இப்ப வேணும்னா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். பண்டி அண்ணா இருங்கண்ணா, நான் இப்ப இதை ஜெம்ஸை வச்சு செக் பண்றேன்னா. நான்சி அக்கா, ஜெம்ஸ் மிட்டாய் எடுத்து உள்ள போடுங்கக்கா. மெஷின் ஒர்க் ஆச்சுன்னா நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் இல்லக்கா?
டே சிண்டு இருடா, இப்படி ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு இருந்தா எப்போ எடுத்து முடிக்கிறது? இந்த மாதிரி பவுலில் போடலாம். பண்டி உண்மையாகவே இந்த மெஷின் சூப்பராக ஒர்க் ஆகுது பண்டி. எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணுன? ஹை, நீ சொன்ன மாதிரி இப்படி ஆட்டினா கூட வெளியில் சாக்லேட் வரவே இல்லை. நான் தான் சொன்னேன் இல்ல, அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான்சி. இப்ப திருப்பி பாரு, சூப்பரா வரும் பாரு. இப்ப வந்து நேரா வச்சிட்டியா? இப்போ அந்த ரெட் கலர்ல இருக்கிற நாபை வந்து திருப்பினா கையில புடிச்சுக்கோ. திருப்பினா கரெக்ட் வரும். வருது பாத்தீங்களா? இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டு நம்ம வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து கேண்டி வெண்டிங் மிஷின். நான் வந்து ஜெம்ஸ் மிட்டாய் போடுறதுக்காகவே செஞ்சது. வாவ் பண்டி, உண்மையாவே எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க அடிக்கடி இந்த மாதிரி ஜெம்ஸ் சாப்பிடுவோம். எங்களுக்கும் இந்த மாதிரி ஒன்னு வீட்ல தனியா வச்சுக்கிறதுக்கு செஞ்சு தரையா பண்டி? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை லில்லி. உனக்கு வேணும்னா இந்த மிஷினை எடுத்துக்கோ. நான் வீட்ல வேற ஒரு பெரிய மிஷின் வச்சிருக்கேன், அதை வச்சு வேணா எடுத்துக்கிறேன். இந்த மிஷினை நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிரு. வாவ், உண்மையாவா சொல்றேன்? இந்த வெண்டிங் மிஷின் நாங்க எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமா? Thank you so much பண்டி. ஹே கைஸ், நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஜெம்ஸ் வச்சு சொல்லிட்டே இருக்கீங்களே, இதுல எவ்வளவு ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ரோசக்கா, நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டுட்டு தான்க்கா இருக்கேன். ஒன்னும் ஆகாதுக்கா. நீங்க ஏன்க்கா இப்படி பயப்படுத்துறீங்க? ஓகே கைஸ், நான் இப்ப சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். நீங்க இந்த கலர்ஸ் எல்லாம் தனித்தனியா நீங்க செப்பரேட் பண்ணி வைங்க. நான் சீக்கிரமா வீட்டுக்குள்ள போய் ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். அதை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் நீங்க ஜெம்ஸை சாப்பிடவே மாட்டீங்க. என்ன பண்ணிட்டு இவ இப்படி சொல்லிட்டு போறா? ஒவ்வொரு பவுல்லையும் ஒவ்வொரு கலர் போட சொல்றா. சரி விடுங்க, அவ எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். எல்லோ ஒன்ல, கிரீன் ஒன்ல, பிங்க் ஒன்ல, இன்னும் 2 பிளேட் வேணும்னு நினைக்கிறேன். அவ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் போட்டாச்சு. ஆனா பாக்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குல்ல? ஆமா நான்சி. ரோஸ், கொஞ்சம் சீக்கிரமா ஏதோ எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க, எடுத்துட்டு வா. நாங்க எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டோம். பண்டியனா அந்த ப்ளூ கலர் பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குண்ணா. அதுல எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுங்க, நான் எனக்கு சாப்பிடுறேன். வெரி குட் கைஸ், இந்த மாதிரி கலர்ஃபுல்லா செப்பரேட் பண்ணி வச்சிட்டீங்கல்ல. நான் டெமோ பண்ணி காமிக்கிறதுக்கு இது உண்மையாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அந்த எம்டி பேக்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சிருங்க. அப்பதான் இதுல எவ்வளவு ஃபுட் கலர் இருக்குன்னு என்னால ஈஸியா பண்ணி காமிக்க முடியும். என்ன ரோஸ் இது? பாலெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க, பவுல் எடுத்துட்டு வந்திருக்க, என்ன பண்ண போற? வெயிட் பண்ணு நான்சி, காமிக்கத்தானே போறேன். இப்போ இந்த பர்பிள் கலர் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குல்ல, அதை ஒரு பவுல்ல போட்டுட்டேன். இப்போ இந்த மில்க் இதுல ஊத்துறேன். இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஜெம்ஸ் எல்லாமே அந்த மில்க்ல டிசால்வ் ஆகி எவ்வளவு கலர்ஸ் வெளியில வர போகுதுன்னு பாருங்க. ஓய்யோ பண்டி, ரோஸ் சொல்றது உண்மைதான். அது அப்படியே பர்பிள் கலரா மாறிட்டு இருக்கு. ஓய்யோ, அந்த பால் பாத்தியா எப்படி மாறிடுச்சுனே? என்ன ரோஸ் இது? ஹாய் ரோசக்கா, ஜெம்ஸ் பாத்தீங்களா? இந்த பாலையே பர்பிள் மில்கா மாத்திடுச்சு. என்னக்கா நீங்க, இது நல்லா தானே இருக்கு, இத போய் வேண்டான்னு சொல்றீங்களே. இத குடிச்சா என்னக்கா ஆயிரும்? ஓ மை காட், இத எடுத்து இப்ப குடிக்க போறியா சிண்டு? ஆமாக்கா, ஜெம்ஸ்ல இருக்கிற கலர் வந்து பால்ல சேர்ந்து கலர் மாறிடுச்சு. இதுல என்னக்கா பிரச்சனை? எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருந்தா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? மை காட் சிண்டு, உனக்கு தெரியாது, அந்த பர்பிள் கலரா இருக்கிறது ஃபுல்லாவே ஃபுட் கலரிங் தான். அது நம்ம வயித்துக்குள்ள போச்சுனா நமக்கு பல ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிடும் சிண்டு. இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ரோஸ், ஒரு நிமிஷம் என்கிட்ட கொடு. ஆமாப்பா, அங்க பாருங்க, அந்த ஜெம்ஸ் மேல இருக்கிற பர்பிள் எல்லாம் தனியா உறிஞ்சு வந்துருச்சு. எனக்கு என்னமோ இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியலன்னு தோணுது. இந்த பர்பிள் கலரை விட இங்க இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரஸான கலர் எது தெரியுமா? இந்த ப்ளூ கலர் தான். ப்ளூ கலரா? அதுல என்னக்கா பிரச்சனை இருக்கு? எல்லாம் ஒண்ணுதானே? நோ நோ சிண்டு, நோ நோ நோ, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இங்க இருக்கிற கலர்லயே எந்த கலர் ரொம்ப பிரைட்டா இருக்கு சொல்லு? ப்ளூ அண்ட் எல்லோ தானே? அந்த 2 கலர்ஸ் வச்சே இப்ப நான் உனக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். இங்க பாரு, இந்த ப்ளூ ரொம்ப பிரைட்டா இருக்குல்ல, இதுல வந்து பர்பிளை விட அதிகமான ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிருப்பாங்க. 1 மினிட் வெயிட் பண்ணி பாரு. இதுல நான் கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்றேன். எவ்வளவு டார்க் ப்ளூவா மாறுதுன்னு நீயே பாப்ப. ரோஸ் என்கிட்ட கொடு. ஓய்யோ, நீ சொன்னது உண்மைதான்ப்பா. பாலை ஊத்துன அடுத்த செகண்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ சொன்னது கரெக்ட் தான். பர்பிள்ல கூட கம்மியா தான் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ளூல ரொம்ப ஆட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு பண்டி. ஆமா நான்சி. ரோஸ், என்கிட்ட ஒரு பவுல் கொடு. எனக்கு என்னமோ இந்த ப்ளூவை விட அந்த பிங்கோ ரெட்டோ இருக்கு பாரு, அதுல பயங்கரமா ஆட் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. இருங்க, அதையும் செக் பண்ணி பாத்திரலாம். அந்த ரெட்டு பாத்தியா? தூரத்துல இருந்து பார்த்தா கூட அவ்வளோ பிரைட்டா தெரியுது. அதை போட்டு பார்க்கலாம், எவ்வளோ கலர் மாறுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணலாம். சரியா? கொஞ்சோண்டு மில்க் தான் இருக்கு. இப்போ இதை இந்த பவுல்ல ஊத்த போறேன். கலர் மாறல. லைட்டா ஷேக் பண்ணி பார்க்கலாமா? ஆமாப்பா, ரெட் கலரா மாறிடுச்சு. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. பண்டியனா, நான் நேற்று ஒரு வீடியோல பார்த்தேன்னா, இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ தப்பில்லைண்ணா. இது எல்லாத்தையும் சேர்த்தி மிக்சியில அடிச்சோம்னா அதுதானா ஜெம்ஸ் மில்க் ஷேக். அண்ணா, இந்த ஒரு டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாம இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அடிச்சு குடிச்சிடலாம்ண்ணா. சரிடா சிண்டு, நீ தானே ஆசைப்படுற. இந்தா மிக்சி ஜார் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன். நீயே அந்த 3ஐயும் அடிச்சு குடி.
பண்டி நீ உண்மையாவே ஜெம்ஸ் மில்க் ஷேக் இப்ப பண்ண போறியா? ஆமா நான்சி, இது ஸ்டார்டிங்லயே நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல, இந்த ஜெம்ஸோட பால் சேர்ந்து அடிச்சோம்னா அதுதான் ஜெம்ஸ் மில்க் ஷேக். நீ வெயிட் பண்ணு. ப்ளூ கலர் போட்டாச்சு, பர்பிள் கலர் போட்டாச்சு, இப்ப அடுத்தது ரெட் கலர் போட போறேன். சாக்லேட்டு, மில்க், அந்த கலர் எல்லாமே சேர்ந்து என்ன கலர்ல வருது, என்ன டேஸ்ட்ல வருதுன்னு பாத்தரலாமா? சரி, இதை யார் யார் குடிக்க போறீங்க? பண்டி அண்ணா, இது ஐடியா கொடுத்தது நான் தான், நான் கண்டிப்பா குடிப்பேன்னா. சரிடா சிண்டு, நீயே குடிக்கலாம். நீ வெயிட் பண்ணு, நான் அடிச்சு கொடுக்குறேன். ஹாய் அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. ஜெம்ஸ் மில்க் ஷேக் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரியே இருக்கு. ரோசக்கா, அதுல இருந்த கலர் எல்லாம் காணாம போய் இப்ப பிரவுன் கலரா சாக்லேட் கலர்ல மாறிடுச்சு. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே இல்லக்கா? வண்டி அண்ணா, அது அந்த பவுல்ல ஊத்துங்கண்ணா, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடிச்சிடலாம். ஓகேடா, ஜெம்ஸ் மில்க் ஷேக் போட்டாச்சு. இப்ப இந்த பவுல்லையும் ஊத்தியாச்சு. அடுத்தது உனக்கு இன்னும் சந்தோஷப்படுற மாதிரி இது அப்படியே ஜெம்ஸை மேல போட்டு டெக்கரேட் பண்ண போறேன். என்னது இது, ஜெம்ஸ் எல்லாம் உள்ள போகுது. எல்லாரும் கேர்ஃபுல்லா எடுத்து உள்ள போகாத மாதிரி மேலால போடுங்க. அப்பதான் சிண்டு நல்லா சாப்பிடுவான். ஓகே, இப்ப யார் யார் வேணுமோ எடுத்து குடிங்க. சொட்டு பாப்பா, லில்லி, லோட்டஸ், பூஜா, எல்லாரும் குடிங்க. ஃபுட் கலரிங் ஒன்றும் காணாம போகல, இதுக்குள்ளதான் இருக்கு. அதனால நான் இதை குடிக்க மாட்டேன். ஆமா ரோசக்கா, இவ்வளவு தடவை சொன்னதுக்கு அப்புறம் கூட நான் இதை குடிக்க மாட்டேன். இதை குடிச்சா என் வயித்துல ஏதாவது வலி வந்துரும், ஏதாவது பிரச்சனையாயிடும். இது ரொம்ப மோசம். டேய் சிண்டு, நீ நினைக்கிற மாதிரி ஃபுட் கலரிங் எல்லாம் காணாம போகல, அதுக்குள்ளதாண்டா இருக்கு. ரோசக்கா, இவங்க எல்லாரும் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் மட்டும் எப்படிக்கா குடிக்க முடியும்? எனக்கும் வேண்டாம்.